இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் இருக்கு, இல்ல வெயிட் லாஸ் ஆகவே இல்லை அப்படின்னா இந்த 4 டிப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வெயிட்டை கிராஜுவலா லாஸ் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மார்னிங் வேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது காலையில் 5 மணிக்கெல்லாம் உங்களோட வேக்கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சிலர் 9 மணி 10 மணி வரைக்கும் நல்ல காலையிலே தூங்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே சூடாக ஒரு அஃப்ரெஷ் முதல்ல எடுத்துக்கோங்க. இது உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் டே ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். செகண்ட் டிப்ஸ், உங்களோட பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா 1 ஷேக் மிக்ஸ் தான் எடுத்துப்போம். இதை கரெக்டாக ஒரு 8 மணிக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு சிலர் ரொம்ப லேட்டான டைமில் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஷேக் எடுத்தாலுமே அதை ரைட் டைமில் எடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சிலர் ஆஃப்டர்நூனில் என்ன சாப்பிடணும் அப்படின்றது தெரியாமல் நிறைய ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க. இதனால் அவங்களோட கேலரி வேல்யூ அதிகமாகுது. நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா கேலரி பேசிஸில் தான் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஆஃப்டர்நூனில் என்ன எடுத்துக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றத உங்கள் கோச் கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நைட் ஷேக். ஒரு சிலர் நைட் ஷேக் எடுக்கிறது கிடையாது. நைட் ஷேக் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கும் பொழுது தான் உங்கள் வெயிட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறையும். நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டே எடுத்துக்கிட்டாலும் அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேர்ட் ஒன், வாட்டர் இன்டேக். தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் தண்ணி கரெக்டாக குடிக்கும் பொழுது தான் உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லியிருப்பாங்க உங்கள் கோச். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலர் என்னால் தண்ணி குடிக்க முடியலைங்க சார், ஒரு நாளைக்கு 1 லிட்டருக்கு மேலே என்னால் குடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கணும். தண்ணி சில் வாட்டராக குடிக்கிறாங்க ஒரு சிலர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வார்ம் வாட்டர் அப்படி இல்லைனா நார்மல் வாட்டர் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் வெயிட் நல்லா குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் டிப்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். தண்ணி கரெக்டாக குடிக்கிறேன், ஷேக் கரெக்டாக எடுத்துக்கிறேன். ஆனால் நைட்டில் எனக்கு தூக்கம் கரெக்டாக இருக்காது. நான் 12 மணி 1 மணிக்கு மேலே தான் தூங்க போவேன். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் உங்களோட தூக்கம் கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களோட ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகும். இதனால் நீங்கள் என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் என்ன தான் நியூட்ரிஷன் ஃபுட்டே கொடுத்தாலும் சரி உங்களோட வெயிட் லாஸ் ஆகிறதுல கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் வரும். நீங்கள் டெய்லி பேஸில் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 10 மணிக்குள்ள தூங்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் ஸ்லீப் கிடைக்கும். ஒரு சிலர் ரொம்ப லேட் நைட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் கம்பல்சரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நைட்டில் தூங்கணும். ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னா இந்த 4 விதமான டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.